ஸ்கேம்ன்றதை விட தரம் குறைந்த பொருட்களை மக்களுக்கு அளிப்பது தான் வந்து பஃபெட் சிஸ்டம். இதில் என்ன விஷயம்னா, ஒரு தரமான பொருளை அவன் எடுத்துன்னு வந்து அவனால் பிளேட்டில் கொடுக்க முடியாது. சர்வில் கூட நிறைய கலப்படங்கள் இருக்குதுங்க. ஆனால் வந்து இதில் வந்து அவங்களால் தவிர்க்கவே முடியாத ஃப்ரோசன் ஃபுட்ஸை எடுத்துன்னு வந்து உள்ளே போட்டு தான் ஆகணும். பஃபெட் சிஸ்டம்ன்றது ஃப்ரோசன் தான் பஃபெட், பஃபெட்னா ஃப்ரோசன். சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிலோ 200 கிலோ ஸ்டாக் வைக்கணும். வச்சா தான் அவங்களால வந்து அன்றைக்கி ஒரு பஃபெட் வந்து ரன் பண்ண முடியும். எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். பஃபெட் சிஸ்டம் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான கிச்சனுக்குள்ளே நான் போய் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 ஃப்ரீசராவது இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளே என்ன இருக்கும்? கறி தான், ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா மீட்டில் தான் ஆரம்பிக்குது. அதாவது ஃபுட் பாய்சனிங். அந்த ஹோட்டல் போனேங்க, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சிங்க. அவங்க சமைக்கிற விதம் கிடையாது பிரச்சனை. முக்கியமான காரணமே இறைச்சி தான். இந்த இறைச்சி வந்து பழுதடைந்தால், இதை கெட்டு போயிருந்தாலோ, அது சாப்பிடும்போது சூடாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம உடம்பு வந்து அது ஏற்றுக்காது. அது வந்து ஃபுட் பாய்சனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, நீங்கள் பஃபெட் சிஸ்டம் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணவே முடியாது. பண்ண முடியாதா? ஆமாம், ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கவே முடியாது பஃபெட் சிஸ்டமில். சிம்பிள் மேட்டர் சார். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இது இல்லைன்னு சொல்லி எந்த ஒருத்தர் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களால ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். ஐயோ, வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கணும், யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற மென்டாலிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக நானும் இந்த மென்டாலிட்டி நான் இருந்திருந்தாலோ நானும் ஒரு ஃப்ரீசர் வாங்கி வச்சு அதுக்குள்ளே ஒரு 50 கிலோ கறியை நான் வச்சுருந்தேன். வெஜிடேரியன் ஃபுட்டும் பஃபெட் சிஸ்டமில் வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கேமும் நடக்கிறது இல்லையா? வெஜிடேரியனில் வந்து பன்னீர் தான். பன்னீர் வந்து தரமான கம்பெனி பன்னீர் வாங்கி யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் குவாலிட்டி பார்க்குறது இல்லை. குவாலிட்டிக்கு இங்கே இடமே கிடையாது. யார் கம்மி விலைக்கு கோட் பண்ணியிருக்காங்க அவனோட ஆர்டர் சாங்ஷன் பண்ண, இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய இடங்களில் வந்து நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அப்பர் மிடில் கிளாஸ்லேயே வந்து பஃபெட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பஃபெட் சிஸ்டம் அப்படின்னா நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி, அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான முறையில் சொல்கிறது. சம் ஃபங்க்ஷனில் வந்து சர்வ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ சமீப நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பஃபெட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க. சர்வ் பண்ணுறதை விட பஃபெட் சிஸ்டம் எந்த வகையில் கம்மியாகுது, அதை ஏன் ஸ்கேம்னு சொல்கிறீங்க? அப்படி ஸ்கேம்னு சொல்கிறதா இருந்தால் அந்த ஸ்கேம் சர்வ் பண்ணுறதுல நடக்கிறது இல்லையா? என்ன கதை? ஸ்கேம்ன்றதை விட தரம் குறைந்த பொருட்களை மக்களுக்கு அளிப்பது தான் வந்து பஃபெட் சிஸ்டமாக நம்ம பார்க்குறோம். இதில் என்ன விஷயம்னா, பஃபெட் சிஸ்டமில் உங்களுக்கு என்ன, ஒரு தரமான பொருளை அவன் எடுத்துன்னு வந்து அவனால் பிளேட்டில் கொடுக்க முடியாது. சர்வில் மட்டும் அது நடக்குதா? சர்வில் கூட நிறைய கலப்படங்கள் இருக்குதுங்க. ஆனால் வந்து இதில் வந்து அவங்களால் தவிர்க்கவே முடியாத ஃப்ரோசன் ஃபுட்ஸை எடுத்துன்னு வந்து உள்ளே போட்டு தான் ஆகணும். பஃபெட் சிஸ்டம்ன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிலோ 200 கிலோ ஸ்டாக் வைக்கணும். வச்சா தான் அவங்களால வந்து அன்றைக்கி ஒரு பஃபெட் வந்து ரன் பண்ண முடியும். எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். பஃபெட் சிஸ்டம் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான கிச்சனுக்குள்ளே நான் போய் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 ஃப்ரீசராவது இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளே என்ன இருக்கும்? கறி தான், ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும். என்ன மாதிரி? இப்போ சிக்கன், மட்டன்? அதுதான். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 100 கிலோ 200 கிலோ ஸ்டாக் இருக்கும். ஏன்னா வந்து இப்போது ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறோன்னா, சர்விங் பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகிறோன்னா, அங்கே போய்ட்டு சார் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, நூடுல்ஸ் இருக்கா, இல்லை தந்தூரி இருக்கா, கிரில் இருக்கான்னு கேட்கும்போது, சார் என் கிரில் இல்லை சார், தந்தூரி அவைலபிளாக இருக்குது சார், சிக்கன் காலி ஆகிடுச்சு சார், சீ ஃபுட் தான் அவைலபிளாக இருக்குது, இல்லை சீ ஃபுட் காலி ஆகிடுச்சு சார், சிக்கன் தான் அவைலபிளாக இருக்குது சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. இது இல்லைனா இதை வாங்கிக்கலாம், எது வாங்குகிறோமோ அதுக்கான பேமெண்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரெண்டில் சர்விங் ரெஸ்டாரண்ட்ஸ் நடக்கும். ஆனால் இந்த பஃபெட்டில் அப்படி சொல்ல முடியாது. பஃபெட் உதாரணத்துக்கு நான் ஒரு 700 பே பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்தேன்னா எனக்கு எல்லாமே நீங்கள் சர்வ் பண்ணி தான் ஆகணும். ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரே இஷ்யூ என்னென்னா, கஸ்டமர்ஸ்க்கு அன்அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபுட்டு இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க, வேறு கடையை தேடி போயிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் ஃப்ரோசன் பழைய கறி, அதாவது இதை பண்ணுறது இதுக்காக தான். ஆனால் அப்படி கிடையாது. கஸ்டமர்ஸ்க்கு சார் இது காலி ஆகிடுச்சு சார், இது போட்டோம், இது காலி ஆகிடுச்சு,
இதுதான் அவைலபிளாக இருக்குது, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. என் கடையில் அப்படி தான் நடக்குது. என் கடையில் 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அன்அவைலபிளாக இருக்கும், நிறைய டிஷ்ஷஸ் காலி ஆகிட்டு இருக்கும். நான் ஓப்பனாக சொல்லுவேன். என்ன மாதிரி டிஷ்ஷஸ் காலி ஆகும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தந்தூரி காலி ஆகிடுச்சின்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, சார் தந்தூரி இருக்கா, கிரில் இருக்கான்னு கேட்பாங்க. சார் தந்தூரி கிரில் ஐட்டம் காலி ஆகிடுச்சு சார் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டிக்கா இருக்குது, விங்ஸ் இருக்குது, தாங்கடி இருக்குது, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது சார், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லும்போது என்னோடய கஸ்டமர்ஸ் எப்படின்னா நல்ல என்கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி, ஓ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறீங்களா, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ கொடுங்க, இந்த கான்செப்டில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு பயமே கிடையாது. என்னடா இனி நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், கஸ்டமர் நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்ற பயமே எனக்கு இல்லை. என் வியாபாரத்தில் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் இது வரைக்கும் நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பின கஸ்டமர் அடுத்த நாள் மறுபடியும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சீ ஃபுட் என்கிட்ட ஒரு 3 to 4 days தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 3 to 4 days தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ தான் நான் அவைலபிலிட்டியில் வைப்பேன். என்னென்ன நாட்கள்? வீக்கெண்டில் கம்பல்சரியாக இருக்கும் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில். பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இல்லை, வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகே. இந்த 3 days இருக்கும். வெட்னஸ்டே இருக்கும். இந்த 4 days அவைலபிலிட்டியில் இருக்கும் என்கிட்ட. ப்ரான் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், ஸ்குவிட் இருக்கும். இதில் சிக்கனில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் அது எல்லாமே வந்து ஃபிஷ் அண்ட் ப்ரானில் கொடுப்பேன். ஸ்குவிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். இந்தியனில் ஸ்குவிட்டில் வந்து 2-3 ஐட்டம் கொடுக்கலாம். இதுதான் நான் கொடுக்குறேன். பெரிய மெனுவெல்லாம் கிடையாது என்கிட்ட. அந்த ஒரு மெனுவை வந்து என்னால் என்ன ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். அதனால் கஸ்டமர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களான்ற பயம் வேணாம். கஸ்டமருக்கு நீங்கள் நல்ல பொருள் கொடுங்க, கஸ்டமர் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இது அந்த பஃபெட் சிஸ்டமில் அங்கே மிஸ் ஆகுது. ஓகே, பஃபெட் சிஸ்டமில் இவ்வளோ ஸ்கேம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, சர்வ் பண்ணுறது மட்டும் என்ன அவ்வளோ 100% குவாலிட்டியிலே கிடைக்குது? சர்வ் பண்ணுறது அந்த குவாலிட்டியில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு 50-60% நம்ம வந்து அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லலாம். என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது சர்வ் பண்ணுறதுக்கும் பஃபெட்டுக்கும்? இதுதாங்க சொன்னேன், உங்களுக்கு வந்து அங்கே அன்அவைலபிலிட்டி இது இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் வைக்கலாம். சர்வ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் இவங்களால வைக்க முடியாது. இவங்க கம்பல்சரி வந்து எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ சரி, இவங்க ஃபுட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அந்த ஃபுட்டு ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து மிச்சமாகும், அதை நெக்ஸ்ட் டே ரீஹீட் பண்ணி தான் வைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா மீட்டில் தான் ஆரம்பிக்குது. அதாவது ஃபுட் பாய்சனிங். அந்த ஹோட்டல் போனேங்க, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சிங்க. அவங்க சமைக்கிற விதம் கிடையாது பிரச்சனை, அவங்க பதப்படுத்தின விதமோ இவங்களுக்கு வந்த இறைச்சியாவோ இருக்கலாம். முக்கியமான காரணமே இறைச்சி தான். இந்த இறைச்சி வந்து பழுதடைந்தால், இதை கெட்டு போயிருந்தாலோ அது சாப்பிடும்போது சூடாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம உடம்பு வந்து அது ஏற்றுக்காது, அது வந்து ஃபுட் பாய்சனாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் ரீசன். இதை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் வந்து உட்காந்து பார்த்த வரைக்கும் கஸ்டமர்ஸை குறைய சொல்ல மாட்டேன். நான் இது வரைக்கும் 10 வாட்டி ஒரு கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன், ஏங்க இல்லை சார் இன்றைக்கி இல்லை சார் காலி ஆகிடுச்சு சார் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் வந்து எதிர்பார்ப்பார், அது எங்கே இல்லாத பட்சத்தில் வேறு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் வருவார். அதே டிஷ் வாங்க, அந்த டிஷ் வந்துருச்சுங்களா கேட்பார். இது வந்து அதிகமாக எங்கே நடக்கும்னா சீ ஃபுட்டில் தான் நடக்கும். மீன் அதிகபட்ச நாட்களில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இல்லைன்னு சொல்லிவிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய கஸ்டமர்ஸை நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, காலையில் போய் காசிமேடில் போய் மீன் வாங்கிட்டேன்னா நான் கரெக்டாக ஞாபகம் வைப்பேன். ஒரு 10 மணிக்கு ஃபிஷ்ஷு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரிமைண்ட் பண்ணிவிடுவேன். சரி நீங்கள் ஃபிஷ்ஷு ப்ரானு எல்லாம் வந்துருச்சு சார் வாங்க. இப்படி தான் வந்து கஸ்டமர்ஸை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 1 year ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன் பாண்டி பஜாரில். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்களும் கூகுளில் போய் ரிவ்யூ சர்ச் பண்ணி பாருங்கள். ஹிபாச்சி கோலோஸ்ன்னு போட்டு கூகுள் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னே இருக்காது. அதில் இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா, நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, என் மேலே வெறுப்பு கொண்ட 1-2 கமெண்ட்ஸ் தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கும். மிச்சபடி கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் பஃபெட் சிஸ்டம் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணவே முடியாது. பண்ண முடியாதா? ஆமாம், ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கவே முடியாது பஃபெட் சிஸ்டமில். சார் சிம்பிள் மேட்டர் சார், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இது இல்லைன்னு சொல்லி எந்த ஒருத்தர் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களால ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். ஐயோ வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கணும், யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற மென்டாலிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக நானும் இந்த மென்டாலிட்டி நான் இருந்திருந்தாலோ நானும் ஒரு ஃப்ரீசர் வாங்கி வச்சு அதுக்குள்ளே ஒரு 50 கிலோ கறியை நான் வச்சுருந்துருக்கணும். புரியுதுங்களா? நான் காலையில் வந்து போகிறேன், எனக்கு தேவையானது அன்னைக்கு எவ்வளோ ஓடும் சர்வே இருக்கும். 1 year ரன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும். இந்த வெட்னஸ்டேனா
இத்தனை கிலோ ஓடும், டியூஸ்டேனா இத்தனை கிலோ ஓடும், மண்டேனா இத்தனை கிலோ ஓடும்னு அந்த ஐடியாலஜியில் ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் வந்து பர்ச்சேஸே பண்ணுவேன். அப்படி பண்ணுற நேரத்தில் எனக்கு வந்து ஸ்டாக் மிச்சமே ஆகாது, அன்அவைலபிலிட்டியாக இருக்கும். அதாவது 10:30 மணிக்கு மேலே வருவாங்க, காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிடுவேன். முந்தானத்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்க, வந்துட்டு இல்லைன்னு சொன்னேன். எக் ரைஸ் கொடுங்க சார், மீட்டெல்லாம் காலி ஆகிடுச்சு சார்ன்றேன். எக் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க சார், நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஃபேமிலியோட வரேன் சார், கோச்சிக்காதீங்க சார்ன்ற. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் இல்லைன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம் சார். இதுதான் கஸ்டமர்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. இதை வந்து ஹோட்டல் நடத்துகிறவங்களாலேயோ இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களாலேயோ இந்த மென்டாலிட்டியில் ஏற்றுக்க முடியல. ஏன் அந்த வியாபாரத்தையும் விடணும்? வந்த கஸ்டமருக்கு ஏன் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பணும்? நம்ம ஏன் சேல்ஸை குறைக்கணும்? இந்த மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் நடந்துருக்கு. அந்த மென்டாலிட்டியில் இருக்கிற வரைக்கும் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஓகே, இப்போது அந்த பஃபெட்டில் ஸ்கேம் நடக்கிறதா சொல்கிறீங்கல்ல, மெயினாக இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் சீ ஃபுட்டை வாங்கவே மாட்டாங்க, எப்போவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாக் பண்ணணும், ஸ்டாக் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சிக்கன் கண்டிப்பாக வந்து ஸ்டாக் ஃப்ரிட்ஜரில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிலோ சிக்கன் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. மட்டன்லாம் சொல்லவே தேவையில்லை, தரமான மட்டன் கிடையவே கிடையாது சென்னை சைடில். அதுக்கு 100% நான் கேரண்டி தருவேன். நாங்கள் நல்ல கறி வாங்குகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே போயிடுச்சு. ஆட்டு தொட்டி விலை 850 ரூபா நியூ இயர் நேரத்தில் போயிட்டுருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 720 ரூபாய்க்கு கறி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் ப்ரொமோஷனுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு 2000 ரூபா வாங்கின்னு அதை ப்ரொமோஷன் பண்ணி விடுறாங்க. அதை அவங்கக்கிட்ட போய் எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த மாதிரி இறைச்சி மீட்டுன்னு எடுத்தாவே ஸ்கேமுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மீட்டுன்ற வேர்டுக்கு பக்கத்தில் ஸ்கேம் வந்து எப்போவுமே ஒட்டிக்கினே போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பஃபெட்டில் வந்து நடக்குது. ஃப்ரோசன் தான் பஃபெட்னா ஃப்ரோசன். ஓகே, வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு. இந்த சீ ஃபுட்ஸ் வேறு இதில் கறி, அதுக்கப்புறம் வேறு என்னத்தில் நடக்குது? அதாவது முக்கியமான ரா மெட்டீரியலே மீட்டு தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அதுதான் ப்ராப்பராக இருக்கணும், அதுவே அங்கே ப்ராப்பராக இல்லை. அதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும். இது நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் பஃபெட் சிஸ்டமில் இந்த மாதிரி நடக்குது. வெஜிடேரியன் ஃபுட்டும் பஃபெட் சிஸ்டமில் வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கேமும் நடக்கிறது இல்லையா? வெஜிடேரியனில் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. வெஜிடேரியனில் வந்து பன்னீர் தான். பன்னீர் வந்து தரமான கம்பெனி பன்னீர் வாங்கி யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி கம்மி விலைக்கு கொடுக்குறியா? ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போயிட்டு ஒரு கொட்டேஷன் கேட்டிங்கன்னா கம்மி விலையில் யார் கொடுத்துருக்கானோ அவனுக்கு தான் கொட்டேஷன். குவாலிட்டி பார்க்குறது இல்லை, குவாலிட்டிக்கு இங்கே இடமே கிடையாது. யார் கம்மி விலைக்கு கோட் பண்ணியிருக்காங்க அவனோட ஆர்டர் சாங்ஷன் பண்ணு, இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸில். ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போகிற கறி வந்து சுகாதாரமற்ற முறையில் ராஜஸ்தான்லேருந்து வர கறியை தான் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போகுதுன்றத ரொம்ப ஆணித்தனமாக பேசியிருந்தோம். அந்த விஷயத்தில் ஒரு பிரபல ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன். அங்கே போய் நான் சென்னையில் தான் பிரபல தாஜ் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் வந்து ரொம்ப முக்கியமான ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு கொட்டேஷன் கொடுக்குறேன். இது தாங்க மார்க்கெட் ரேட்டு, இதுக்கு மேலே வந்து ஒரு 5% எனக்கு ப்ராசஸிங் சார்ஜு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு ஒரு 5% மார்ஜின் வச்சுருக்கேங்க சொல்லிவிட்டு கம்ப்ளீட் டேட்டா கொடுக்குறேன். மார்க்கெட் ரேட்டோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ஸ்லாட்டர் ஹவுஸில் மார்க்கெட் ப்ரைஸோட கம்ப்ளீட் டேட்டாவோட இந்த ப்ரைஸிங் நான் கொடுக்குறேன். அதை வாங்க அவங்க ஒத்துக்காத போது அதை விட கம்மியாக தான் நான் வாங்குவேன்னு சொல்லும்போது என்ன வாங்குவாங்க அவங்க? ராஜஸ்தான் கறி, ஜெய்ப்பூர் கறி தான் வாங்கி ஆகணும். புரியுதுங்களா? இதுதான். அதாவது நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கம்மி விலையே கொடுக்காதீங்க. ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட கஸ்டமர் வந்து கம்மி விலையை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்னு கேட்குறானா? நான் கேட்குறேன். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, மனநிலை அந்த மாதிரி தானே இருக்கு. இல்லை, அப்படி யார் சொன்னா? அவங்களுக்கு தரமற்ற பொருளை அது யாரும் சொல்ல மாட்டாங்க, மனநிலை அந்த மாதிரி தானே இருக்கு. சொன்னாதானே. நீங்க வந்து ஒரு பொருளோட விலையை நீங்களா தான் நிர்ணயிக்கிறீங்க. ஹோட்டல்காரர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கிறீங்க. அதை நிர்ணயிக்கும் போது நல்ல விலையாக நிர்ணயிச்சிருங்க. அதாவது விலை அதிகமாக இருந்தால் நல்ல பொருள், விலை கம்மியாக இருந்தால் கெட்ட பொருள்னு நான் சொல்லலை. நீங்களே வந்து மனசாட்சிக்கு பயந்து தொழில் செய்யுங்க. உங்களோட வாடிக்கையாளர் கொடுக்குற காசில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கோங்க. இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட், ஹம்பல் ரிக்வெஸ்ட் இது. ஏன்னா வந்து லாபத்தை பார்க்கணும், பெரிய லாபத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கணுன்ற இடத்துல தான் இந்த மாதிரி எல்லா விஷயமே நடக்குது. நான் என்ன கேட்குறேன்,
ஒரு நீங்கள் ஃப்ரோசன் ஃபுட் வாங்குறீங்களா, உதாரணத்துக்கு 300 ரூபாய்க்கு வருதா, ஃப்ரெஷ்ஷு 400 ரூபாய்க்கு வருதா, வாங்குங்க. ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து வாங்குனீங்கன்னா ஒரு 6 போர்ஷனாக டிவைட் ஆக போகுது. 15 ரூபா ஒரு போர்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஆக போகுதுங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதால. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்களே உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு பொருள் மேலே 20 ரூபா ஏறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் கொஞ்சம் நான் நல்ல பொருளாக கொடுக்குறேன் சார், ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க சார். நான் நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அதுவும் வந்து சாப்பிட்ற பொருளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனசார கொடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா அட 20 ரூபா இவங்ககிட்ட கொடுத்து சாப்பிட்டு போயிடலாண்டா, எக்ஸ்ட்ரா உடம்பு நல்லாயிருக்கும். அதை போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே செலவு பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு மன நிம்மதி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே ஃப்ரோசன் 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 ஃப்ரோசனால் வர பிரச்சனைகள் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரோசனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. இந்த ஹோட்டலில் கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா ஹோட்டலில், மைண்டில் ஒரே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த மீட் வந்து கெட்டு போயிடுச்சு. அந்த மீட் தான் மெயின் ரீசன் ஃபுட் பாய்சனிங்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இது வந்து ஸ்கேமுன்னு சொல்லாமல், பஃபெட்டில் நடக்கிற ஸ்கேமுன்னு சொல்லாமல், பஃபெட்டில் நடக்கிற காஸ்ட் கட்டிங்குன்னு சொல்லலாம். ஓகே, 700 ரூபாய்க்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு நபர் போயிட்டு 700 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. கரெக்டா? ஒரு பிரபல கடையினுடைய பேர் வந்து சொல்ல முடியாது, பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு கடை. ஓகே, அந்த கடையில் வந்து 2 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா 700 ரூபாய் கிட்ட பில்லு வருது. அப்போ 700 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்கன்னு தானே அர்த்தம். ஒரு 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். அதாவது ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 600 ரூபாய் கிட்ட வருது. ஒருத்தரால 2 பிரியாணி ஃபுல்லாக சாப்பிடணும். 2 பிரியாணி அப்படின்னு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சைடிஷ் சிக்கன் 65 மட்டன் சுக்காவோ ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஹோட்டலில், நான் அது மறுபடியும் அதே சொல்கிறேன், ஒரு பிரபலமான பிரியாணிக்கு பெயர் போன ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா 600 ரூபாய் 500 மேக்ஸிமம் 500 ரூபா வந்துடும், மேலே தான் போகுது. ஆமாம், அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கான ஐட்டத்தை தேவையான விஷயத்தை வாங்கி சாப்பிட்றீங்க, உடம்புக்கும் கெடுது கிடையாது. 500 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக சாப்பிட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆனால் இங்கே 700 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 700 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, 1300 ரூபா, 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து போகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்பு நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க. 200% ஃப்ரெஷ் கிடையாது, ஃப்ரெஷ்ஷே கிடையாது, கொடுக்கவே முடியாதுங்க. ஃப்ரெஷ்ஷான மீட்டை எடுத்துன்னு வந்து அவங்களால பஃபெட் நடத்தவே முடியாது, ஸ்டாக் பண்ணியே ஆகணும். இது நல்ல ஹோட்டல் நம்மளாம் போகிறப்போ கல்யாண நிகழ்ச்சிகள்லையுமே இப்போ பஃபெட் சிஸ்டம்லாம் வந்துருச்சுல்ல. கல்யாண நிகழ்ச்சியில் வந்து நடக்கிற பஃபெட்லலாம் இது நடக்காதுங்க. அப்படியா? ஆமாம், ஏன்னா வந்து கல்யாணம்னு சொல்கிறதே வந்து கௌரவத்துக்கு பண்ணுறது, புரியுதுங்களா? இந்த கறி வியாபாரிகள், இறைச்சி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காம்படிஷன் தான். என்கிட்ட நானும் கறி கடை வச்சுருக்கேன், பாண்டி பஜாரில் ஹோட்டல் வச்சுருக்கிறேன், செவனல்ஸ் மார்க்கெட்டில் கறி கடை வச்சுருக்கிறேன், இதுதான் என் தொழில். நான் வந்து எதுவுமே விஷயம் தெரியாமல், ஹோட்டலை பற்றி தெரியாமையோ இறைச்சி பற்றி தெரியாமையோ நான் வந்து உட்காந்து பேசலை, ஓகேங்களா? என்கிட்ட வந்து சார் எனக்கு ஒரு 500 கிலோ ஆர்டர் வேணும் சார் கறிக்குன்னா, நான் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு மேலே குறைஞ்சதோ ஒரு 10% ப்ராஃபிட் அடித்து தான் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து செலவு இருக்குது, ஆட்டுத்தொட்டிலேருந்து வாங்கி எனக்கு செலவு இருக்குது, நான் எடுத்துன்னு வரணும், உங்களுக்கு வெட்டி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு 5% எனக்கு லாபம் கிடைச்சாதான் நான் வியாபாரம் பண்ணுவேன். 1 லட்ச ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ணுறேன்னா 5000 ரூபா நான் லாபம் வைக்கலைன்னா அப்புறமா நான் ஏன் வியாபாரம் பண்ணணும்? இதுதான் என் வியாபாரம். ஆனால் இப்போ மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சுன்னா, சார் 800 ரூபாய் ஆடுதுட்டி 700 ரூபாய்க்கு தரேன் சார். சார் நாங்கள் ஸ்பெஷல் ஐட்டம் தரோம் சார். ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்றும் கிடையாது சார், ராஜஸ்தான்லேருந்து இறக்குற பாக்ஸ் கறி தான் ஸ்பெஷல் ஐட்டம். இது இல்லைன்னு சொல்லி எவனாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. நானும் 1 வருஷமாக மீடியாவில் இந்த விஷயத்தை திருப்பி பேசிகிட்டு இருக்கேன். இந்த இறைச்சியை பற்றி நான் பேசுகிறது பொய்யா இருந்தால் இது வரைக்கும் என் மேலே எத்தனை வழக்குகள் தொடர்ந்துருக்கணும். வியாபாரி சங்கங்கள் இருக்குது, இறைச்சிக்கு வியாபாரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஹோட்டலுங்க இருக்கிறாங்க. ஏன் என் மேலே வழக்கு தொடரல? ஏன்னா நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நடக்காத விஷயத்த நான் சொல்லலை. இது வந்து யாரையும் நான் வந்து யார் மேலே பொறாமையிலையும் பேசலை, அவங்கள பற்றி நான் பேசலை. நான் வந்து அவேர்னஸ், என்னோட வியூவர்ஸ் மக்கள் என்னோட வீடியோஸ் பார்த்து அவங்க வந்து அவேராக இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். இன்னமும் நான் ஒரு வீடியோஸும் நான் பேசும்போது கீழே வர வீடியோ கமெண்ட்ஸில் என்னவா வருதுன்னா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஆமாம், நானும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் சந்திச்சிருக்கோம், இந்த கடைக்கு போனோம், எங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து இப்போது கரெக்டுன்னு சொல்லி படுதுன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியுது. அதனால் வந்து மக்கள் வந்து எது சரி எது தவறு
எது சரி எது தவறுன்றதை அவங்க வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நான் வழிவகுக்கிறேன். ஓகே, வேற ஒன்றுமே கிடையாது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர். வணக்கம்.